பிளாக் கட்சி என்பது நாட்டினுடைய விடுதலை வேங்கை நேதாஜியால் உருவாக்கப்பட்டு பசுமன் தெய்வீக திருமணால் பாதுகாக்கப்பட்டு மூக்கியா தேவரால் கட்டி காக்கப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம். இந்த நாட்டிற்காக படை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இயக்கம். அந்த இயக்கம் 1937 ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து எதிர்வினை ஆற்றிக்கொண்டு ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் அந்த பணியை செய்து வந்த இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்று 3 பிரிவாக இருக்கிற இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற விடுதலைக்காக போராடிய இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க கடும் போராட்டங்கள் எங்கள் தலைவர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், 9 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட ஒரு எம்எல்சி உட்பட அனைத்து சமூகமும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் தொடர்ந்து களத்திலே போராடி வந்த ஒரு மாபெரும் இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இயக்கம். அப்படி மாபெரும் வரலாற்று பின்னணி கொண்ட தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த 2026 தமிழக அரசியலில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது கோடிக்கணக்கான ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர்களுடைய நெஞ்சமெல்லாம் உருகியிருக்கின்றது. வேளையில் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த போதும் கூட அதிமுக கூட்டணியையும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். பல்வேறு சூதுகளும் சதிகளும் நடைபெற்றது. இந்த இயக்கத்தை மண்ணோடு மண்ணாக அழித்து விட வேண்டும். இது ஒரு ஜாதி இயக்கம். இந்த ஜாதிக்கு தலைமையாகின்ற தகுதியோ குரல் கொடுக்கின்ற தகுதியோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கிடையாது. அது தனிப்பட்ட ஒருவருடைய கைப்பிடிக்கில் கொண்டு செல்வது என்பதற்காக அதற்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தடையாக இருக்கிறது என்பதற்காக இந்த புறக்கணிப்பு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அரசியலில் சூதும் சதியும் தான் இயற்கின்றாலும் கூட திட்டமிட்டு நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டோம். நாங்கள் அரசியலில் அனாதையாக நிற்கிறோம் என்பதை பத்திரிகை வாயிலாக நான் இதை தெரிவித்துக் கொள்ள வெட்கப்படவில்லை.